காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அண்மையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவர் தெரிவித்த கருத்து என்பது திமுகவை விமர்சிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இந்த நிலையில் தற்போது காமராஜர் குறித்த தேவையற்ற சர்ச்சையை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? காமராஜர் குறித்த கருத்துக்கு தற்பொழுது முதலமைச்சர் பதிலளிக்கும் வகையில தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். குறிப்பாக கழகமூர்த்திக்கு குளிர் காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்றும், பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்றும், குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் அண்ணா என்றும், பெருந்தலைவர் மறைந்த போது ஒரு மகன் போல் நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் தலைவர் கலைஞர் என்றும், உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்துக்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பேறு என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொது வழியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை என்றும், மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில் தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கார். சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என்றும், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்றும் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசிய கருத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் எதிர்கட்சியை சேர்ந்த சில தலைவர்களும் விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்றும் அதற்கு பதிலளிக்கும் வகையில முதலமைச்சருடைய பதிவு இருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.